சமீப காலங்களாக இலங்கை கிரிக்கெட் அணி தொடர்ந்து தோல்விகளையும் சரிவையும் சந்தித்து வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில் இலங்கை அணி மைதானத்தில் களமிறங்கினாலே எதிரணிகள் கண்டு நடுங்கின. இலங்கை என்ற பெயரே அவர்களுக்கு ஒரு அழுத்தமாக இருந்தது. உலக கிரிக்கெட்டில் ஒரு மரியாதையும் பயமும் இருந்தது. அப்படி இருந்த அந்த ஆதிக்கம் எப்படி மாறியது? எப்போது நாம் அந்த வெற்றி பாதையை விட்டு விலகினோம்? எங்கே அந்த வெற்றி கலாச்சாரத்தை இழந்தோம்? சரியான திட்டமிடல், திறமையான இளம் வீரர்களை உருவாக்குதல், வெளிப்படையான தேர்வு முறைகள் மற்றும் தொழில்முறை நிர்வாகம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்தால் மீண்டும் உலக அரங்கில் இலங்கை தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியும். அப்படி இலங்கையின் கிரிக்கெட் எதிர்காலத்தை பற்றியே இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். பாடசாலை மட்டத்தில் இருந்தே திட்டமிட்ட முறையில் வீரர்களை உருவாக்கினால் இலங்கை கிரிக்கெட் மூலமாக தேசிய அணியை மீண்டும் வலுவான ஒரு அணியாக மாற்றுவது நிச்சயம் சாத்தியம். மாகாண அடிப்படையிலான அகாடமிகள் வடக்கு, கிழக்கு, மேற்கு, மத்திய உள்ளிட்ட அனைத்து மாகாணங்களிலும் தனித்தனி ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ஸ்களை அமைக்க வேண்டும். வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை திறமையாளர் தேர்வு முகாம்களை நடத்த வேண்டும். முன்னாள் தேசிய வீரர்கள் மென்டர்களாக இந்த அகாடமிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, தரவு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடு. ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் தனிப்பட்ட பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டாபேஸ் உருவாக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக அவர்களின் பவுலிங் ஸ்பீட், பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட், ஃபிட்னஸ் ஸ்கோர் போன்ற தனிப்பட்ட தகவல்களை முறையாக பதிவு செய்ய முடியும். வீடியோ அனலைசிஸ் மூலமாக தொழில்நுட்ப குறைகளை சரி செய்யலாம். மூன்றாவதாக, உடற்தகுதி மற்றும் மனப்பயிற்சி. 15 வயதிலிருந்தே ஸ்ட்ரென்த் மற்றும் கண்டிஷனிங் கோச் நியமனம் அவசியமாகும். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஒருவரை நியமித்து மன உறுதியை மேம்படுத்த வேண்டும். ஒரு வீரருக்கு எவ்வளவிற்கு உடற்தகுதி அவசியமோ அதே போலவே மனப்பயிற்சியும் அவசியமாகும். மேட்ச் பிரஷரை சமாளிக்கும் திறனை வளர்க்க சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். இதன் மூலமாக ஒரு ஆட்டம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அந்த ஆட்டத்தை சமாளிக்கும் திறன் அணிக்கு வந்து சேரும். நான்காவதாக, கிளப் அமைப்பு மாற்றம். கிளப் கிரிக்கெட்டின் தரத்தினை உயர்த்த வேண்டும். டொமஸ்டிக் டூர்னமெண்ட்ஸின் போட்டித்திறம் மேம்படுத்தப்பட வேண்டும். ஏ டீமுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 மற்றும் இலங்கை தேசிய ஆடவர் அணியிலும் ஏ டீம் இருப்பது போல பி டீமையும் அறிமுகப்படுத்தினால் மேலும் சக்தி வாய்ந்த மற்றும் வலுவான அணியாக இலங்கை அணி மாறும் பட்சத்தில் எதிர்காலத்தில் வீரர்களை தேடி அவசரமாக அழைக்கும் நிலை ஏற்படாது. ஐந்தாவதாக, சர்வதேச அனுபவம். 15, 17, 19 வயது பிரிவினர்களுக்கு வருடத்திற்கு குறைந்தது ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணமாவது அவசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுடன் ஜூனியர் பைலேட்டரல் சீரீஸ்கள் நடத்தப்பட வேண்டும். ஆறாவதாக, பெண்கள் கிரிக்கெட் மேம்பாடு. 15, 17, 19 ஆகிய வயது பிரிவுகள் கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டும். ஸ்கூல் கேர்ள்ஸ் டூர்னமெண்ட்ஸ் அதிகரிக்கப்பட வேண்டும். ஏழாவதாக, திறமையாளர் தேடல் திட்டம். நேஷனல் ஸ்கூல் டேலண்ட் சர்ச் என்ற பெயரில் வருடம் தேர்வு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். கிராமப்புற பள்ளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். திறமையான மாணவர்களுக்கு இலவசமாக விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். எட்டாவதாக, தொழில்முறை லீக் வலுப்படுத்தல். டொமஸ்டிக் T20 லீக் தரத்தினை உயர்த்த வேண்டும். ஜூனியர் வீரர்களுக்கான பிரான்சைஸ் லீக் எக்ஸ்போஷர் வழங்கப்பட வேண்டும். ஒன்பதாவதாக, நீண்ட கால திட்டம். 5 to 10 ஆண்டுகள் வரையும் 2028ஆம் ஆண்டு மற்றும் 2030ஆம் ஆண்டின் உலக கோப்பைகளை இலக்காக கொண்டு ரோட் மேப்பினை உருவாக்க வேண்டும். மிக முக்கியமாக, வீரர்களை அடிக்கடி மாற்றாமல் அவர்களுக்கு நீண்டகால நம்பிக்கை அளிக்க வேண்டும். வீரர்களை மட்டுமில்லாமல் வீரர்களை வழிநடத்தும் பயிற்றுவிப்பாளர்களையும் மாற்றாமல் இருந்தால் அணியின் தரத்தை உயர்த்த முடியும். இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியை நீண்ட காலத்தில் ஒரு நிலையான போட்டித்திறன் மிக்க உலக தரத்திலான அணியாக உருவாக்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விளையாட்டு தொடர்பான அனைத்து செய்திகளையும் உடனுக்கு உடன் அறிந்து கொள்ள இப்பொழுதே ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.